அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. யாராவது வர வேண்டியது இருக்கா? தாடி கொடுத்துடலாம்ல. ஒருத்தர் வர வேண்டியது இல்ல. அத்தாச்சி என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப அண்ணி வரவே மாட்டாரா? அத்தை, நான் போன் போட்டுட்டே இருந்தேன். ஏதோ வர வழியில பக்கத்து ஊர்ல வண்டி டிராபிக்ல மாட்டிக்கிட்டாராமா. வாரத்துக்கு நேராவது கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாதே இருக்கு மச்சா எல்லாமே செய்யறது. சரி, எங்க இருந்தாலும் பெத்த மகன் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, பாத்துக்குருவோம் மாமா. ஏன் பெத்த தகப்பு இருந்ததே பெத்த மக கழுத்துல தாலி ஏறணும்னு இருக்கா? ஏன் அண்ணன் அப்பாளுக்கு சாமம், அதுக்கு மேல வேற என்ன மாமா வேணும்? கட்டுங்க, ஐயர தாலியை கொடுங்க மாப்பிள்ள, கட்டு மாப்பிள்ள. இந்த உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆத்தால அண்ணனும் எவனுக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. பெத்த அப்ப இல்லாம மக கழுத்துல தாலி கட்ட வைக்கிறாங்க. என்னால வாயை திறந்து எதுவுமே பேச முடியல, பேச முடியாத நிலைமையில இருக்கேன். முருகா, உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்து. நான் வெற்றி மேல வச்சிருக்க காதல் உண்மைண்டா, வெற்றி என் மேல வச்சிருக்க காதல் உண்மைண்டா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒருவேளை வாழ்க்கை முழுசும் நான் கஷ்டத்துலதே இருக்கணும், இதத்தையும் அனுபவிக்கணும்னா தாராளமா அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுமுருகா, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நீ கொடுத்துட்டல்ல, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்ட்டு எனக்கும் உனக்கும் தான் தெரியும். என்னை மட்டும் நீ ஏமாத்தின, உன் சன்னதிலேயே என் உசுறு போயிடும். இவன் கூடலாம் வாழ மாட்டேன். அப்ப சரி, தாலி கொடுத்துடலாம்ல. கொடுங்க சாமி, நான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிறேன். உட்காந்து மந்தரத்திலே ஓதிக்கிறீங்க. சீக்கிரம் எடுத்து கொடுங்க, கட்டிட்டு மறுவேளையை பார்க்க வேணாமா? வாழ்க்கையில செய்யக்கூடாத தப்பு என்ன தெரியுமா? கூட பிறந்தவளுக்கு துரோகம் செய்யறது. அத நீ செய்யறல்ல. நீலாம் ஒரு பெத்த தாய், பெத்த மகளோட வாழ்க்கைய இப்படி அழிச்சு விளையாடணும்னு நினைக்கிறீங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்களா? ஆனா ஒண்ணு, இவனை கட்டி வச்சதுனால நான் இவன் கூட வாழ்ந்தவன் மட்டும் நினைக்காதீங்க. இவன் கட்டுற தாலி மட்டும் என் கழுத்துல ஏறிச்சுன்னா இந்த முருகன் சன்னதிலேயே என் உசுறு போயிடும். வாழ்ந்தா என் வெற்றி கூட, இல்லையா நான் இந்த மண்ணுக்கு தான். இனி யாரும் என்னை காணாண்டு எங்க வீட்டுல எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஊருக்குள்ள ஒண்ணுக்கு 2 தப்பா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படி இது எல்லாத்தையும் சமாளிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க பாரு தமிழ், நீ ஒரு தைரியமான பொண்ணு. என்ன அந்த தைரியம் உனக்குள்ள இருக்குன்னு நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. தப்பு பண்ணாதான் ஒருத்தவங்க கிட்ட நம்ம எப்போதுமே தலை குனிஞ்சு நிற்கணும். தப்பு பண்ணாத பட்சத்துல நெஞ்ச நிமித்தி பேசலாம். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி. ஆனா ஊர் பஞ்சாயத்து முன்னாடி அப்படிலாம் பேச முடியாது. எப்படியும் பஞ்சாயத்தை கூட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாண்டி தான். ஆனா பாண்டி என்னால எப்படி வெளியே சொல்ல முடியும்? இது வரைக்கும் இப்படி ஒரு அசிங்கத்தை என் அண்ணனுக்கு நான் தேடி தரல. இப்ப இதுவும் நடந்துருச்சு. கண்டிப்பா ஊருக்குள்ள எல்லாரும் தப்பா பேசுவாங்க. பேசாம வெளியே போறதுக்குள்ள உசுறு போயிட்டா கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏய் தமிழ், தமிழ், முடியல சக்தி, முடியல. எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இங்க பாருமா, நீ எங்கம்மா கஷ்டத்தை அனுபவிக்கிற? இங்கே பாரு, லைஃப்னா ப்ராப்ளம்ஸ், பெயின்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி போகிறது தான் லைஃப். புரிஞ்சுக்கோ என்ன, ப்ளீஸ் அழாதம்மா. அதுக்காக பிரச்சனை மட்டுமே வாழ்க்கையாக இருந்தா எப்படி சக்தி ஏற்றுக்க முடியும்? கெட்டி மேலம் மாப்பிள்ள, புடிங்க தாலி கட்டுங்க.
என்ன வாய் பேசுன என்ன திமுறா பேசுன கூட பிறந்தவன் கூட தெரியாம என்ன வாய் உனக்கு அதே மொத்தமா போச்சு. இனி எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்போம். இனி வெற்றிக்கு வாழ்க்கை முழுசு நரகந்தே. சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து காதலிச்சியா, இன்னைக்கு காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆக போறா. இத அவன் கண் கூட பார்த்து நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்படியே இருக்கட்டும். காதலிச்ச எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுல இதுவும் ஒண்ணு. மாப்பிள்ள தாலி கட்டுங்கோ. செல்லம்மா தாலி கட்டுறத முதல்ல நிறுத்துறியலா? நிறுத்துங்க. அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? அந்த பொண்ணுக்கு விருப்பம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு விருப்பமா இல்லையா கேட்க மாட்டியா? உடனே கல்யாணம் மேடை வரைக்கும் எடுத்துட்டு வந்துருவியா? அப்படித்தானே? என்ன சொல்றீங்க? கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? நிலாக்கு கல்யாணத்துல விருப்பம். நாங்க சர்ப்ரைஸா பண்ணணும் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தோம். நிலாக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க? டேய், உங்களெல்லாம் எவன்டா வர சொன்னது? உங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டமா? அதுல என் தங்கச்சிக்கு விருப்பம் தான். அவங்க சோழி பார்த்துட்டு போங்க. நாங்க ஏதாவது அப்ப வெத்தலை பாக்க வச்சு அழைச்சோமா உங்களை? நீங்க எதுக்கு வந்து நிக்கிறீங்க? சித்தி, திருட்டு கல்யாணத்துக்கு யாரும் வெத்தலை பாக்கலாம் வச்சு அழைக்க மாட்டாங்க. என்ன எப்படி கல்யாணம் பண்ண கூட்டு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு பெத்தவங்களா இருந்துகிட்டு பெத்த மகளுக்கே இப்படிலாம் செய்யறது இங்கேயே நான் பாக்குறேன். நிலா, என்னை காப்பாத்திட்டாங்க. முதல்ல மனமேடையில இருந்து எந்திரிங்க. அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாதீங்க. நீங்க கல்யாணம் பண்ண வேண்டிய ஆள் இங்க இருக்கு. எந்திரிச்சு வாங்க. ஏமா நிலா, கலெக்டர் படிச்சிருக்க, அவங்க மிரட்டினாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி அந்த மனமடியில உட்காந்துருவியோ? அப்போ உன்னையவே நம்பி இருக்க இவன் நிலைமை? இவன் நிலைமையா? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல அத்தாச்சி. அவங்க எதாவது சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. மாப்பிள்ள நீங்க தாலி கட்டுங்க. இல்லத்த, இருக்கட்டும், ஒரு நிமிஷம் இருங்க. மாப்பிள்ள, அவங்க சண்டை படவே வந்திருக்காங்க, அதெல்லாம் காதுல வாங்காதீங்க. நீங்க முதல்ல தாலியை கட்டுங்க. இருங்க, அவசரப்பட்டு இதுக்கு தாலி கட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன விருப்பம்? நிலாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தான், அதனாலதான் கல்யாணம் மேடை வரைக்கும் வந்திருக்கு. ஏமா, நீ தானே சொன்ன நிலாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம், அதனாலதான் அவளுக்கே தெரியாம சர்ப்ரைஸா கல்யாணம் பண்ண போறோன்னு. அப்புறம் என்ன இங்க என்னென்னமோ சொல்றாங்க? அவங்க எல்லாம் இந்த குடும்பத்துக்கு ஆகாதவங்க. என்ன, என் பொண்ணு நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனால அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க எதை காதல வாங்காதீங்க. நான் தான் சொல்றேன்ல, நிலா கல்யாணத்துக்கு விருப்பம் தான். நிலா, உனக்கு கல்யாணத்துல விருப்பம் தானே? அதனாலதானே மனமடியில வந்து உட்காந்துருக்க. மாப்பிள்ள, தாலியை கட்டுங்க மாப்பிள்ள. சரி, உங்க போக்கிலே வாரோம். என்ன, நிலாவுக்கு கல்யாணத்துல விருப்பம், அவரை கட்டிக்கிறதுக்கு சம்மதண்டா, அவர் தாலி கட்டட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிலா வாய் திறந்து சொல்லுங்க. நிலா, நிலா வாய் திறந்து சொல்லுங்க. நிலா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு எதுக்கு அப்படியே மண்ணு மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? என்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கீங்க, வெற்றி எனக்கு அப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்கும்னு. இங்க உங்க காதலனை விட்டுட்டு அங்க மனமேடையில உட்கார்ந்திருக்கீங்க. சொல்லுங்க நிலா, வாய் திறந்து. என்னை கடத்தி வச்சு மிரட்டினதுனால தானே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க. சொல்லுங்க. அதே இப்ப குத்துக்கலாட்ட வந்து நிக்கிறேனே, அதுக்கு பிறகு எதுக்கு அங்கே உட்கார்ந்திருக்கீங்க? எந்திரிங்க நிலா. அந்த இடத்துல உங்களை வச்சு வெற்றி பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு எப்படி வலிக்கும்? நிலா, நீ சொல்லுதா, உனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமா இல்ல யாராவது உன்னைய மிரட்டி அங்க உட்கார வச்சாங்களா? நீ சொல்லு. எல்லாமே உன்னோட விருப்பம் தான். ஏன்னா கல்யாணம் பண்ண போறது நீதான், வாழ போறது நீதான். சொல்லு. யாருக்காவும் பயப்படாதீங்க. நீங்க பயப்படவும் மாட்டீங்க. ஏன்னா கலெக்டர் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும்னு உங்களுக்கு என்ன தெரியாதா? உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன, பெத்தவங்க நல்லதுதான் செய்வாங்க, ஆனா இங்க என்னமோ எல்லாம் தலைகீழ இருக்கு. ஏய், என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லு. ஆமா, விருப்பப்பட்டத கல்யாணத்துல உட்கார்ந்திருக்கேன், மனமடியில உட்கார்ந்திருக்கேன், உங்க வேலை சோடி பார்த்துட்டு போங்க. வாய் திறந்து சொல்லுடி. வாயில கொலக்கட்டையா வச்சிருக்க? ஏய், சொல்லு. மச்சான் இருங்க, எதுக்கு நிலாவை மிரட்டுறீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா உங்க கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அந்த பையனை விருப்பம்னு சொல்றாங்க. என்ன நீங்க கல்யாணம் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட்டா தான் இருக்கு. மச்சான் கல்யாணத்துல எந்த ஒரு இதுலமே இல்லாம இருக்கிறது, இப்ப திடுதிப்புன்னு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது, என்ன பிரச்சனை? ஒண்ணுமே புரியல. ஐயோ, உங்களுக்கு
புரியலையா? என்ன அத்தாச்சு உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்க முடியும்? சொன்னா கேளுங்க. அவங்க தான் அந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்காங்க தெரியுதுல, அதெல்லாம் என் பொண்ணுக்கு விருப்பம் தான். அப்படி நீங்க தாலியை கட்டுங்க மாப்ள. வாய் திறந்து சொல்லுடி. அத்தை இருங்க, மிரட்டாதீங்க, நான் கேக்குறேன். நிலா, நிலா நீ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? என்ன புடிச்சு போய் தானே இங்க வந்து உட்காந்துருக்க? இல்ல அவங்களா சொல்ற மாதிரி யாராவது உன்னை மிரட்டி இங்க வந்து உட்காந்துருக்கியா? எதையாவது மாத்தி சொன்ன அம்புடுவேன். என்ன புடிச்சு போய் தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லு நிலா. நீ யாருக்காகவும் பயப்படாத. என்ன உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா உன் கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். என்ன நீ விருப்பத்தோட பேர்ல தான் இங்க உட்காந்துருக்கேன்னு நினைச்சுதான் நான் இங்க உட்காந்துருக்கேன். புரியுதா? இவ்வளவு தூரம் வந்ததே உன் விருப்பம் தான். விருப்பம் இல்லாமலாம் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவனா இல்ல. சொல்லு நிலா, சொல்லுமா, எதுக்கு இப்படி அமைதியா உட்காந்துருக்க? நிலா, உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. நீ விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்துல உட்காந்துருக்கேன் நாங்க இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நீ விருப்பம் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. இப்ப மட்டும் நீ விருப்பம்னு சொல்லலைன்னு வை, அங்க உன் நாத்தனக்காரி, அதான் அவன் வெற்றி இருக்கானே, அவன் தங்கச்சிய இவன் ஒரு இடத்துல கடத்தி வச்சிருக்கான், அவளை கொன்றுவான். நிலா சொல்லு. சொல்லு நிலா. சொல்லுடா, எப்படி சொல்லுவா? அவளை கல்யாணத்துல விருப்பம் இருக்க போய் தான் உட்காந்துருக்கா அமைதியா. அம்மா நிறுத்துறியா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஏய், எதுக்கு நீ போய் சொல்ற? சொன்னேங்கிட்ட இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாய மூடுறா. இன்னும் ஒரு வார்த்தை ஏதாவது பேசுன மூஞ்சி மோர்ல உடைச்சு விட்டுருவேன். அண்ணன் கூட உன்னை பார்க்க மாட்டேன். சீக்கிரமா உன்னை அண்ணன் சொல்றது அசிங்கமா இருக்குடா. அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா? அகிலன், முதல்ல என்ன மன்னிச்சிரு அகிலன். எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு காதலுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததே கிடையாது. உனக்கு தான் ஒரு வேளை இருந்திருக்குமோ என்னமோ. எனக்கு உன் மேல அப்படி ஒரு எண்ணம் சுத்தமா இல்ல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே உன்னை என் கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பியா தான் பாத்திருக்கேனே தவிர உன் மேல அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல. நம்ம வாழ்க்கையில பாக்குறவங்க எல்லாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்களான்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரிதான் நீயும். இடப்பட்ட காலத்துல நான் கலெக்டர் படிக்கும் போது என் கூட நிறைய உதவியா இருந்து எனக்கு எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனா உன் மேல அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல. அன்புக்கு அடங்கி போறதே என் குணம், அது உனக்கு நல்லாவே தெரியும். அந்த அன்பை வச்சுதான் இது அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. சொல்ல போனா உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போறதே இன்னைக்கு காலையிலதான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மனசுல ஒருத்தனை வச்சுட்டு முந்தானையில ஒருத்தனால என்னால சுமக்க முடியாது. நான் என் மனசார விரும்புறது என் வெற்றியே தான். கொஞ்ச நேரம் வரைக்கும் நினைச்சேன், ஏன்டா இந்த பூமியில பிறந்தோம்ட்டு. இப்படி ஒரு ஆத்தாளுக்கும் இப்படி ஒரு அண்ணனுக்கும் ஏன்டா இந்த பூமியில பிறந்தோன்னு கொஞ்ச நேரம் வரைக்கும் நினைச்சேன். எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்குமே மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி. அதை அப்பா அம்மானால நிறைவேற்றி வைக்க முடியலனாலும் அதுக்கு வழிவிட்டு போகலாமே. அதுக்கு கூட என் ஆத்தா முன்னுக்கு வரல. அண்ணங்கன்னா கண்டிக்கவே செய்வாங்க. ஆனா இவனெல்லாம் என் அண்ணன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு தங்கச்சிக்கு அண்ணன்னா யாரு தெரியுமா? என் வெற்றி, என் வெற்றிதே. அத்தாச்சி, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு. நிலாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம், என் அண்ணனுக்கு சம்மதம் தான் நினைச்சேன். ஆனா நிலா மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு என் பையனை கல்யாணம் பண்றது இது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். நீங்க எப்படி அத்தாச்சி இப்படி இருக்கீங்க? அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் சரி அவங்களாம் அவங்க புத்தியை மாத்திக்கிறவே மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருக்காங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைச்சாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நான் இப்ப அகிலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால என் வாழ்க்கை நாசமா போகுது நான் சொல்லல. ஆனா அகிலனுக்கு தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அகிலனை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் என் மனசு முழுக்க என் வெற்றி மட்டும்தான். இதுக்கு மேல என்ன வேணும் நினைக்கிறியா? ஏத்த சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சுத்தமா ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லையா? விருப்பமே இல்லாம மிரட்டி கல்யாணம் முடிச்சு வைக்கிறிய. அப்படி உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? இல்ல அப்படி வெற்றி குடும்பத்து மேல உங்களுக்கு என்னங்க ஆத்திரம்? அதே வாயில இருந்து வந்துச்சுல, இதுக்கு மேல என்ன வேணும் நினைக்கிறியா? நீ நினைச்ச என்ன மிரட்டி அகிலனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு அவங்க கூட வாழ வச்சிடலாம், வாழ்க்கையை மாத்திரலான்னு. என்ன கொண்டு போட்டாலும் சரி, இதய துடிக்கிறது என்னமோ என் வெற்றிக்காக மட்டும்தான். ஏன்னா அங்கே இருக்க
வாழ்க்கை அமையன்னு சொல்லுவாங்க. என்னத்துக்கு என்ன குறைச்சிருந்தேன்னு நினைச்சேன். அதை நான் கும்பிட்ற முருகனே என்னை கைவிடல. ஒருவேளை நீ எனக்கு அகிலனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் அகிலன் கிட்ட பேசியிருப்பேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. எதுவுமே தெரியாம அந்த அக்காவை கடத்தி வச்சு என்ன இப்படி கல்யாணம் பண்ண வரைக்கும் கொண்டு வந்துட்டல்ல. உன்னை அம்மான்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல அம்மா. எதனால உனக்கு வெற்றி குடும்பத்தை பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவளை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. அவனை தாண்டி இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்ல. ஏன் பிடிச்சதுன்னு தெரியல. ஆனா அவன் கூட தான் என் வாழ்க்கை முழுசு நான் வாழணும். அப்படி இருக்கேம்மா. அப்புறம் எப்படிம்மா நீ என் வெற்றி கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியும்? என் வெற்றி தான் எனக்கு எல்லாமே. அகிலன் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். எனக்கு கல்யாணமே ஆகலைன்னாலும் பரவாயில்ல. என்னை என் வெற்றி கிட்டயே விட்டுருங்க. நான் அவன் கூடயே இருந்துக்கிறேன். வெற்றி இல்லாம என்னால வாழ முடியாது. வெற்றி வெற்றி உங்க மேல எம்பிட காதல் வச்சிருந்த இப்படி ஒரு வார்த்தைய நிலானால பேச முடியும்? நான் தான் சொன்னேன்ல, நிலானால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. பழச விட மறந்திருக்கலாம். ஆனா உங்க மேல இருக்கிற அன்பது மாறல வெற்றி. எனக்கு தெரியும் நிலாவை பத்தி. டேய், நீ கவலைப்படாத. சீக்கிரமாவே நிலாவுக்கு எல்லா ஞாபகமே வந்துருமுடா. அவ என் செல்லும்மா. அவளால இன்னொருத்தனை ஏத்துக்க முடியாது. அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான். அவ ஏன் செல்லம்மா. இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இந்த கல்யாணம் நடக்க கூடாது. கடவுளுக்கு தெரியும் யாரை யார் கூட சேர்த்து வைக்கணும்னு. என்ன அவசரப்பட்டு சிலர் எடுக்கிற முடிவெல்லாம் சரியா போய் முடிச்சிடும் எந்த அவசியமும் கிடையாது. கெட்டவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரியே தான் தெரியும். ஆனா கடவுள் நல்லவங்க பக்கத்துல எப்போதுமே நிப்பாரு, கெட்டவங்க பக்கம் நிக்க மாட்டாரு. இது யாருக்கும் புரியல. எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? ஒண்ணு இந்த கல்யாணம் நடக்கணும், இல்லையோ இங்க ஒரு கொலை நடக்கணும். நான் வெட்டுவேன். இப்போ நடக்கிறத பாரு. இங்க பாரு. ஒண்ணு இப்ப இங்க கல்யாணம் நடக்கணும், இல்லையோ இப்ப இங்க கொலை நடக்கும். இப்ப பாரு. என்ன பண்ண போற? ஒண்ணு இந்த கல்யாணம் நடக்கணும், இல்லையோ நீ உசுரோட இருக்காத. செத்து போ. செல்லம்மா, செல்லம்மா. என்ன நடந்தாலும் என்ன தாண்டிதான் யாழகனுக்கு போகணும். செத்தாலும் பரவாயில்ல, யாழகனை ஒண்ணு செத்துறாங்க. அழகா நிலா, நிலா, யாழகனை எதுவும் செஞ்சிடாத. அவனுக்கு வலிக்கும். அவன் வலி தாங்கவே மாட்டான். அழகா அழகா செல்லம்மா, செல்லம்மா. அழகாவா? இவளுக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சா? செல்லம்மா, செல்லம்மா, என்னை விட்டு போயிடாதடி. என்கிட்ட வந்துரு செல்லம்மா. நீ இல்லாம வாழ முடியாது. செல்லம்மா, நான் தான் அழகா. என்ன தெரியுதா? அழகா அழகா என்ன காப்பாத்தலங்க. வயிறு வலிக்குது அழகா, முடியல. நிலக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சா என்ன? ஒருவேளை அதிர்ச்சியில வந்திருக்குமோ? ஐயோ, படுபாப்பி குத்திட்டியா? யாரும் எதுவும் செய்யாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. என்ன காப்பாத்துங்க. வயிறு வலிக்குது, என்னால முடியல.
ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்? நீ இல்லடா செல்லம் ஒண்ணுமே இல்ல அழகா. நீ போயிட்டா செல்லமா இருக்க மாட்டேன்ல. நீ உசுருடா. உன்னை இழந்துட்டா நான் உசுரோட இருக்க மாட்டேன். நீ நீ உசுர் அழகா. அதே அதே உன்னை நான் காப்பாத்துறேன். நீ இருந்தாதானே நான் இருக்க முடியும். நான் இல்லைனாலும் நீ இருப்பல்ல. அழகா நீ நீ செல்லடா. நீ இப்படி என்ன கொல்ற? ஐயோ செல்லம்மா, நீ ஏன் செல்லம்மா? உன்னை யாருக்கும் தர மாட்டேன். நீ என் கூட தான் இருப்ப செல்லம்மா. அழகா அழகா உன் செல்லம்மாவை காப்பாத்து அழகா. நாசமா போறவனே நீ விளங்குறியாடா? ஐயோ இப்ப என்ன செய்ய? ஆஸ்பத்திரி கொண்டு போய் தூக்கிட்டு வாங்கடா. உன்னைக்கு கண்டிப்பா வெற்றி சாய்க்க கொடுப்பேன். வெற்றி வாட ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். வெற்றி வெற்றி நீ தாமதாக்காக்கு நேரம். வெற்றி வா வெற்றி போவோம். வெற்றி போ வெற்றி. செல்லம்மா அழுகாத வெற்றி. எனக்கு எனக்கு ஒண்ணு ஆகாது. நீ இருக்கல என்ன காப்பாத்திருவல்ல சொல்லலடா. ஐயோ நீ வலிக்குதுன்னு சொல்லும் போது என் முசுரே போகுதுடி. எப்படி பண்ணதில்லா? காணும் கனவெல்லாம் என்றும் நீதானே, என் கனவெல்லாம் நினைவாக கண்மணியே, வீசும் காற்றில் பூசாயாரே, உன்னை எங்கோ மனம் பேச உள்ளம் நொந்தனே, நாம் ஒன்று சேரும் பின்னாலும் உருவாகும் ஜன்மங்கள் ஏழேழும் நாம் வாழ்வதை தடுத்திட முடியாது. எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இவங்கிட்ட யாரு எந்த வம்பும் இருக்க கூடாது. இவனை யாரு எதுவுமே செய்யக்கூடாது. இங்க பாரு, என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, என் செல்லம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை கண்டதுமா வெட்டி போடுவேன். இது நடக்கல, என் பேரு வெற்றி இல்லடா. என் செல்லம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படிதான். இவனை யாரும் எதுவும் செய்யக்கூடாது. நான் என்ன செய்யறேன்னு பாரு. காதல் தாண்டி என்னடா தப்பு செஞ்சோம்? ஏற்கனவே எங்க குடும்பத்துல என் ஆத்தல இறந்துட்டேன். இப்ப இவளை இறந்துட்டு நடுத்துல நிக்கிறதா நானு? ஏன்டா ஏன் இப்படி கங்கணம் கட்டிட்டு அலையிறிய? ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே? என் செல்லம்மா இல்லாம நான் இல்லாம அவளே இல்ல. எங்க ரெண்டு பேர்த்தையும் யாருனாலும் பிரிக்க முடியாதுடா. பிரிக்க முடியாத உறவுதான் தாத்தா. அவர் கையால எங்க ரெண்டு பேரும் கையை சேர்த்து வச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்து ஏன்டா இப்படி செய்யறியா? மறுபடியும் சொல்றேன், என் செல்லம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஒருத்தனே உசுராத விட மாட்டேன். என் ஆத்தனை எழுத மாதிரி இவளை எழுதிட்டு தூக்கி கொடுத்து நிக்க மாட்டேன்டா. கண்டிப்பா கண்டிப்பா உனக்கு என் கையில தான் சாவு. நல்லா எழுதி வச்சுக்கோ, என் கையாலதான் உன் சாவு. இது நடக்குதா இல்லையா பாரு. வெற்றி வெற்றி பிறகு பேசுவோம். முதல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் வாங்க. ஒரு வண்டி பிடிங்க. என்ன விட்டுறாத. என்ன காப்பாத்துன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு என் உயிரே போனாலும் சரி, உன் உயிரை நான் காப்பாத்துவேன். நீ என் உசுரடியே. ஒன்ன விட்டுட்டு நான் மட்டும் இந்த உலகத்துல இருந்துருவேன்னா என்ன? நீ உசுர உன்னை காப்பாத்தாம எனக்கு எதுவுமே இல்ல. வா போவோம். முருகன் மேல சத்தியம் பண்ணிட்டு போறேன். உன் உயிரை காப்பாத்துவேன். இல்லையா என் உயிர் உன் கூடவே வரும். வாழ்ந்தாலும் உன் கூடதான், செத்தாலும் உன் கூடதான். நான் உயிர் வாழ்றதே உனக்காகதான். மண்ணுக்குள்ள போனாலும் உன் கூட தாண்டி வருவேன். நீதான் எனக்கு எல்லாமே. அந்த வானம் உயரம் கிடையாது. இந்த காதல் இல்லை என்றால் இந்த பூமி சக்கரம் சுழலாது. காதலே
பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. இப்ப மாவு கட்டி யோ 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 என்னையா பண்ணிக்கிருக்க? யோ இன்னைக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் இப்ப வில்லனா மாறிட்டேன் கோழிக்காரி. சி கோழிக்காதலி, உண்மைய சொல்லு. எங்க அந்த பிள்ளை கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. என்ன இப்ப நீ கல்யாணத்தை நிறுத்த வாரங்கன்னு சொல்லி போன் போட சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு. அப்ப எங்க என் மக சொல்லு. யோ எனக்கு எதுவும் தெரியாதியா? ஏன் அப்படி படுத்திக்கிருக்க? யோ யோ இன்னைக்கு அது மொட்டை கிடையா உள்ள விழுந்து மண்டை தெரிச்சு போயிருப்பியா? தெரிச்சு போகட்டும், எனக்கு அதுதான் வேணும். சொல்லே, ஒரு நிமிஷம் அவுத்து விட்டுனே சொல்லே. யோ இவங்க கல்யாணம் பண்றது மட்டும் தான் தெரியாது, இப்படி கடத்தி வச்சிருக்கறது தெரியாதியா? யாருக்கு தெரியாது, இப்படி எங்க ஓடி கூட போயிருந்திருக்கோம். உண்டாமட்ட தெரிச்சு போயிடும். என் மகளை பத்தி எப்படி பேசுனீடா? அதுவும் என் மகன் தமிழ் பத்தி எப்படி பேசிக்கிட்டியோ? நான் பெக்காத என் 2 பிள்ளைல அப்படி கிடையாது. என்ன 2 இல்ல, நான் மொத்தம் 4 பிள்ளைய. 4 பிள்ளைல அப்படி கிடையவே கிடையாது. என்ன வெண்ட மாதிரி பேசிக்கிட்டு அப்படிதான். அதுக்காக நான் பெத்த பிள்ளைய அப்படி கிடையாது. யோ யோ இனி என்னையா மனுஷன் ஏன் அப்படி படுத்திக்கிருக்க? உண்மைய சொல்லு. இல்லண்டா மொட்டை கிடத்துக்குள்ள தள்ளி விட்டுவே. யோ நாளைக்கு செய்தித்தாள்ல வந்துருவியா மொட்டை கிடத்துக்குள்ள பொண்டாட்டி தள்ளி விட்டு கொல்லண்டு. ஓ குவாலிட்டி முடிவு செஞ்சிட்டியா? யோ 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 வேணாம்யா விட்டுறியா? யோ எனக்கு பீதி ஆகுதியா? ஏன் அப்படி படுத்திக்கிருக்க? சொன்னா கேளியா? முடியாதே கோழிக்காதலி. யோ 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 ஏன் அப்படி பண்ற? ஐயோ கடவுளே யாராவது காப்பாத்துங்க. யோ எனக்கு சத்தியமா தெரியாதியா? ஐயோ நான் மெத்த மகளே, 10 மாசம் வயித்துல சுமந்து பெற்ற மகளே, நீ வந்து காப்பாத்துறியே. ஏய் சிப்பா பாரு மூஞ்சி மாறி மாறி. அப்பா இது அந்த பிள்ளை தமிழ் கிடைச்சிருச்சான். இது இப்பதான் சொல்லிக்கிட்டாங்க. அது என்ன நம்ம ஊரு ஒதுக்குற ஒத்த வீட்டு இருக்குல அங்க இருக்கான். யோ யோ அந்த பிள்ளை கிடைச்சிச்சாம்லையா? ஏன் அப்படி பண்ற? இறக்குடியா? என்ன மகளே சொல்ற? அதுக்குள்ள கிடைச்சிருச்சா? கொஞ்ச நேரம் கோழிக்காதலி வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி கல்யாணத்துக்கு நிறுத்திட்டாங்கல்ல, சரி மகளே நீ போ. டாடிக்கு ஒரு முக்கியமான சோழி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வரேன். போ. அப்பா இப்போ எப்படி பஞ்சாயத்து வைப்பீங்க பாரு. நீ வா, நீ வந்தானே அங்க கிளி கிளி கிளின்னு இருக்குப்பா. தெரியும் மகளே, என்ன பஞ்சாயத்து வச்சாலும் சரி என் மகளுக்கிட்டே தீர்ப்பு கிடைக்கும். இரு இந்த குண்டமா உள்ள தள்ளி விட்டு வரேன். இவளுக்கு எப்படி திமிரு? கொஞ்ச நேரம் ஆட்ட கட்டிட்டு வரேன் மகளே, நீ போ. ஏய் சீக்கிரம் வந்து சேர்ப்பா. தள்ளி விட வேணாம்னு சொல்லுங்க. ஆனா செத்து பேர தள்ளி விடுங்க. நான் வரேன் போய். அட்டா வரட்டா. அடி பேதியில போக உன்னையெல்லாம் என் வயிற்றுக்குள்ள இருக்க போதே கொண்டு வந்திருக்கேன் மடி கள்ளிப்பால ஊத்தி இப்படி சொல்லிட்டு போற ஆத்தல காப்பாத்தி விட்டு பார்த்தா. ஐயோ இருந்தாலும் என்னென்ன பண்ண போதோ. ஐயோ என்னடி கோழிக்காதலி, ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? யோ ஏன் அப்படி பண்ற? யோ இனி விட்டுறியா? அம்பிச்சிக்கிறதுல விட முடியாது. அம்பிச்சிக்கிறதுல விட முடியாது. என்ன நினைச்சுக்கிருக்க? போன கதையில நான் இல்ல, இந்த கதையில நான் காமெடி பீஸா இருந்தாலும் நான் ஹீரோ ஆக வேணாமா? நான் அப்படி செய்வேன். என் கோழி காதலி ஆளு மூஞ்சி பாரு. உனக்கு கோழில கிஃப்டா கொடுத்து நீ என்ன ஒரு வேலை செஞ்சுக்கிருக்க? உடனே உசுரோட விட்டு வைக்கலாமா? யோ யோ உனக்கு சோறாக்கி படையாது வேணும்யா? ஐயா இனிமே அந்த பொம்பளை பேச்சு வார்த்தை வச்சுக்க மாட்டேயா? யோ என்னை விட்டுறியா? அப்படிலாம் விட முடியாது. நான் மக்கள் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஹாய் டார்லிங்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு தெரியும். நான் தான் மாமனார். என் பேர் தெரியாது, நான் யாருக்கும் சொல்லிட்டேன். அதனால என்னை மாமனார்னு கூப்பிடுங்க. இந்த கோழி காதலி என்ன செய்யலாம்? இன்னும் 10 பேர் வச்சு செய்யலாமா இல்ல எப்படி? உங்களோட பதில் தான் மாமனாரோட இங்க நடக்க போறது யுத்தம். ஐயோ அவங்க புறா இனி வச்சுல செய்ய சொல்லுவாங்க. சொல்லுங்க, எல்லாரும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போகணும். என்ன மாமனார் உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கு. இப்படிக்கு மாமனார் வரட்டா? அண்ணே தமிழ் இருக்கிற இடம் தெரிஞ்சு வச்சு. ஆனா ஸ்பீக்கர்னு சொன்னியா? ஆனா பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்கனே, என்ன செய்யுன்னு தெரியல. லைட்டை உரிச்சு சொன்னோனே பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. எல்லாரும் அங்க உட்காந்துருக்காங்க. ஸ்பீக்கர் தான் சாச்சி சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டாங்க. நீ வா போவோம். காரணம் பாண்டி தானே. அவன் தான் என்னென்னமோ செஞ்சு அந்த பையன் அதாவது நிலாவோட ஃப்ரெண்டு சக்தியும் தமிழையும் வீட்டுக்கு வச்சு போட்டு போயிட்டானாமா. அவன் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டான். இனி வெற்றி என்ன செஞ்சாலும் யாருனால எதுவுமே செய்ய முடியாது, எதையும் மாத்திரவும் முடியாது. இப்ப வெற்றி என்ன ஆஸ்பத்திரி போயிருக்கல, அதுக்குள்ள பஞ்சாயத்து முடிச்சிடலாம்னே. நம்ம இருந்ததே பார்க்க முடியும். அந்த பிள்ளை பாவம். வா நம்ம எதுவுமே எது இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சு விடுவோம். அங்க ஸ்பீக்கர் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க, விட மாட்டாங்க. அவன் தான் சாச்சி சொல்லணும் சொல்லி. நீ வா நம்ம போவோம். சொல்லிட்டுல அன்னை வாரேன். ஓ எல்லாத்தையும் வர சொல்லு. என்ன எல்லாரும் போயிட்டாங்க. உன்னை கூப்பிட்டு போகவே வந்தேன். இன்னும் நீ கோயில இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அங்க ரவி அண்ணே அப்புறம் ரவி அத்தாச்சி ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. நீ வர சொன்னாங்க. அதுக்கு வாரேன் போ. இலை பாண்டி, உனக்கு அடிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுடி. இனி நீ என்ன செஞ்சாலும் சரி வெற்றிக்கிட்ட இருந்து உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. வெற்றிவேல் முருகன்டா, சும்மா வேடா. அப்படி பேரை வச்சிருக்கவே உன்னை சும்மா விட்டு வேடிக்கை பார்ப்பானா? மொத்த குடும்பத்து மேலே கை வச்சில, இனி சும்மா இருக்கவே மாட்டியாமே. அவன் என்ன செஞ்சாலும் யாருக்கும் பொறுப்பு இல்ல. சூரனையே வென்றவனே வா வா வா.